வித்தின் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் ஆகும். 15 to 20 மினிட்ஸ்ல உங்களுக்கு லைன்ல வச்சு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி பேமெண்ட் போட்டு விடுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டலாம். புரியலம்மா, என்ன சொல்றீங்கம்மா? பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டக்கூடாதா? இல்ல மேடம், இது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் ஆகுமா. நீங்க கேஷ் ஆகி எடுக்கிற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டீடைல்ஸ் அனுப்புறதா இருக்குமா. உங்களோட ஆதார் கார்டுமா எந்த அக்கௌண்ட்ல பேமெண்ட் அனுப்பி விடுறது இல்லம்மா, அந்த அக்கௌண்டோட ஃப்ரண்ட் பேஜுங்க உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஷேர் பண்றதா இருக்கும். கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அப்ப Flipkart ஆப்ல இருந்து கூட எனக்கு எந்த நோட்டிபிகேஷனுமே வரல. நீங்க 12,500 எனக்கு கட்ட சொல்றீங்க, பேங்க் பாஸ்புக் கேக்குறீங்க. நான் அட்வொகேட்டுங்க. நான் இந்த நம்பரை செக் பண்ணிட்டு சப்போஸ் இது ஸ்கேமா இருந்தது அப்படின்னா கூப்பிடுறேன் உங்களை, விடுங்க. டாக்ஸ் சார்ஜஸ்ல அனுப்பிச்சிருக்கீங்க 12,000 ரூபாய். ஆமாங்கம்மா. டாக்ஸ் வந்து எப்பவுமே கொடுக்கும் போதுதான் டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. Flipkartல இருந்து அப்படி எதுவுமே பண்ணல, நீங்க ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஸ்கிப் Flipkartல கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்.